இனி எந்த ஒரு கட்டுப்பாடும் நாம் சேருவதை நிச்சயம் தடுக்க முடியாது. வெங்கடேஷா, வெங்கடேஷா, அன்பால் முடியவில்லை என்றால் கயிறால் பிணைத்து உங்கள் அன்பை பெற்றுக்கொள்வேன். நாராயணரின் ஆசிர்வாதத்தால் உங்களை என்னுடையவர் ஆக்கிக் கொள்வேன். நான் நாராயணன் தேவி லட்சுமிக்கானவன். வெங்கடேசன் என்பவன் என் மறு உருவமே. அன்பிற்கும் பக்திக்கும் இடையே இது என்ன விளையாட்டு? சில நேரம் உங்களில் நாராயணரை பார்க்கிறேன், அல்லது நாராயணரில் உங்களை காண்கிறேன். இந்த தவறைத்தான் உலகம் செய்கிறது. எதில் லயித்து விட வேண்டுமோ அதை அடைய முயற்சி செய்கிறார்கள். அன்பை அடைய வேண்டியதுதான் முக்கியமாக இருக்கும் வெங்கடேஷா. அது உணர்வால் இருக்கட்டும் அல்லது பண்பால் இருக்கட்டும். என் அன்பை நீங்கள் ஏற்கவில்லை என்றால் நான் வேறு வழி இல்லாமல் நாராயணர் கொடுத்த வரத்தை உபயோகிக்க வேண்டியது வரும். சாமதான தண்ட வேதம் எந்த மார்க்கத்திலாது இன்று நான் என்னோடு உங்களை அழைத்து செல்லதான் போகிறேன். அன்பில் கட்டாயம் கூடாது, சமர்ப்பணம் தேவை தேவி. அன்பு கிடைக்கவில்லை எனில் பண்பினால் அதை அடைவேனே. அதன் பேர் அடைவதல்ல, பறிப்பது என்று கூறுவார்கள் பத்மாவதி. பறிப்பதா? யாரிடமிருந்து உங்களை நான் பிரிக்கிறேன்? பார்கவியிடமிருந்தா? அவள் உங்களை நினைக்கவே இல்லையே. அதோடு அவளோ உங்கள் அன்பை ஏற்கக்கூட இல்லை. ஏற்பது மறுப்பது என்கிற இரண்டும் நம்மோடு இல்லாதவர்களோடு நடக்கும். அன்பில் இருவர் அல்ல, ஒருவர்தான் இருப்பார்கள். இதுவே அன்பின் சத்தியமாகும். இதுதான் உங்களுடைய அன்பின் சத்தியம் என்றால் என்னுடைய அன்பின் சத்தியம் என்னவென்றால் நீங்கள் இல்லாமல் வாழ முடியாது. என்னை மன்னியுங்கள், நான் ஒன்று செய்ய போகிறேன். என்னோடு வாருங்கள். நாராயணரே, மன்னித்து விடுங்கள். நாராயணரே, மன்னித்து விடுங்கள். யார் நீங்கள்? இவரை நாராயணர் என்று ஏன் அழைக்கிறீர்கள்? இவரை விட்டுவிடு பத்மாவதி. ஏன் விட வேண்டும்? எந்த அதிகாரத்தில் கூறுகிறீர்கள்? நீங்கள் யார்? நாராயணரின் அன்பு, அவரது அன்பின் ஆதாரம் நான். அவருடைய அர்த்தாங்கினி. இவர் என் சுவாமி. நாராயணரின் லக்ஷ்மி, நாராயணரின் லக்ஷ்மி, நாராயணரின் லக்ஷ்மி. நாராயணர் கொடுத்த கயிறால் நீ அவரையே கட்டி போட்டு விட்டாய். சரி, நீங்கள் லக்ஷ்மி என்றால் இவர் நாராயணர் என்றால் இவர் கொடுத்த கயிறில் இவர் ஏன் பிடிபட வேண்டும்? இவர் நாராயணர் இல்லை, இவர் என்னுடைய வெங்கடேசன். அதோடு இதுதான் சத்தியம். நீங்கள் பொய் கூறுவதால் நான் வெங்கடேசனை நாராயணராக ஏற்க மாட்டேன். எதை நாம் பார்க்கிறோமோ அது எப்போதும் நிரந்தரமாக இருப்பதில்லை. இப்போது புரிகிறது. உங்களை நாராயணர் அனுப்பினாரா என் மனதை மாற்றுவதற்காக? ஏனென்றால் வெங்கடேசனும் நாராயணரின் பக்தர்தான். அதனால் மன்னிக்கவும். வெங்கடேசர் தான் என்னுடைய அன்பு, என்னுடைய அன்பு, என்னுடைய அன்பு. இவர் என் அன்பால் பிணைந்துள்ளார்.
நான் இவரை விடுவிக்கப் போவதில்லை. சரி, வெங்கடேசனை உண்மையாக நீ நேசிக்கிறாய் என்றால் சத்தியத்தின் கண்களோடு பார். நாராயணரின் பக்தைதானே நீ? அப்போது பார், உனக்கு வெங்கடேசனுக்குள் நாராயணர் தான் தெரிவார். இதென்ன விளையாட்டு நாராயணரே? நீங்கள் யார் என்று தெரிவியுங்கள், சத்தியத்தை காட்டுங்கள். நிச்சயம் தேவி. இவர்தான் லக்ஷ்மியின் நாராயணர். அதோடு இவர் நாராயணனின் லக்ஷ்மி. இது என்னுடைய அன்பல்ல. இது இது நான் செய்த தவறாகும். ஒரு பக்தை தன் பகவான் மீது அன்பு காட்டவில்லை, மோகம் கொண்டாள். பகவானை அன்பினால் இல்லாமல் கயிறால் பிணைத்து அன்பை பெற முயன்றுள்ளேன். அன்பு என்று நினைத்துக்கொண்டு தவறுகளை செய்துவிட்டேன். அன்பு என்னும் ஒரு மதிப்புள்ள இடத்திலையும் பிடிவாதம் என்னும் ஓர் உணர்விலும் நான் என்னையே மறந்துவிட்டேன். நான் பக்திக்கும் மதிப்பு கொடுக்கவில்லை, அன்பிற்கும் தரவில்லை. நானோ என்னுடைய லக்ஷ்மியையும் அறிந்து கொள்ளவில்லை. தேவி, என்னை மன்னித்து விடுங்கள். நான் மிகப்பெரிய பாவம் செய்துவிட்டேன். எழுந்திரு பத்மாவதி. அன்பு என்றும் பாவமாகிவிடாது பத்மாவதி. நாராயணர் மீது அன்பு செலுத்தி நீ பாவம் செய்து விடவில்லை. ஏனென்றால் நாராயணன் மீது நீ அன்பு செலுத்தவில்லை, அவருடைய லக்ஷ்மி தான் செலுத்தி இருக்கிறாள். ஆம் நாராயணரே, எப்போது நான் உங்களை பிரிந்து பார்கவி எனும் ரூபத்தில் பிறந்தேனோ அப்போது பிறப்பதற்கு முன்பு நான் ஒரு காரியம் செய்திருந்தேன். நான் என்னையே இரு பாகமாக பிரித்துக் கொண்டேன். ஒன்று, விதியின் கட்டுப்பாட்டிற்கு மதிப்பளித்து உங்களை விட்டு பிரிய நேர்ந்தது, உங்களை மறக்க நேர்ந்தது. அவள்தான் பார்கவி. அதோடு இன்னொருவள், அவள் உங்களை மறக்க விரும்பவில்லை. அவள்தான் பத்மாவதி. என்னை மன்னியுங்கள் நாராயணரே. இந்த ரூபத்தில் நான் எதற்காக வந்தேன் என்றால், நான் நன்கு அறிந்திருந்தேன். என்னுடைய மனதில் உங்களை பிரிய வேண்டும் என்ற விதையை விதைத்திருந்தார்கள். அதோடு யார் அன்பால் இணைந்திருப்பார்களோ அவர்களை ஒருபோதும் பிரிக்க முடியாது. அதனால் லக்ஷ்மியின் மறுரூபமாக நான் இருந்தேன். அவள்தான் நாராயணரின் வெங்கடேச ரூபத்தை நேசித்தாள். காரணம், லக்ஷ்மி நாராயணரோடு இணைந்திருக்க வேண்டும். அவர்களது அன்பின் பயணம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும்.